சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து நடிகர் ஸ்ரீதேவா அவர்கள் விலகப் போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. அண்ட் இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த சீரியல்ல எந்த அளவுக்கு முத்து மீனாவ நிறைய பேத்துக்கு பிடிக்குமோ, அதே அளவுக்கு மனோஜ் கதாபாத்திரமும் எல்லோருக்குமே பிடிக்கும். அந்த ஒரு கதாபாத்திரத்த பண்றவர் தான் ஸ்ரீதேவா அவர்கள். அந்த ஒரு கேரக்டர் அவரு ரொம்ப சூப்பரா பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஒரு இயல்பான கேரக்டராவும் இருக்கும். அதே நேரம் ஒரு கோமாளித்தனமான ஒரு கேரக்டராவும் இருக்கும். காமெடியும் பண்ணும். அண்ட் அந்த ஒரு கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீதேவா அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அதிலிருந்து நான் விலகுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 450 எபிசோடுக்கு மேல நான் நடிச்சிருக்கேன். உங்க முன்னாடி நான் எப்பவும் நின்றுருக்கேன். அழுதாலும், சொதப்புனாலும், என்ன நடந்தாலும் என் கூடவே எப்போதும் நான் இருந்திருக்கேன். பட் இப்ப ஒரு புது ஹீரோக்கு வழிவிட்டு பழைய ஹீரோ விலகுற மாரி இந்த ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒண்ணு அவரோட பிக் போட்டு போட்டிருந்தாரு. அண்ட் இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஸ்ரீதேவா அவர்கள் சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து விலகப் போறாரு போல. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னாச்சு? நீங்க ஏதாவது படத்துல எதுவும் கமிட் ஆகியிருக்கீங்களா? அதனால தான் இப்ப இந்த சீரியல விட்டு விலகப் போறீங்களா? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள ஸ்ரீதேவா அவர்கள்ட்ட கேட்டு வந்துட்டு இருந்தாங்க டேக் பண்ணி. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவரு சமீபத்துல அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அதற்கான விளக்கத்த கொடுத்திருக்காரு. அதாவது அவரோட கேரக்டர் இந்த சீரியல்ல இருந்து மாற கிடையாது. அந்த கேரக்டர் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி இந்த சீரியல்ல மாறப்போகுதாமா. கிட்டத்தட்ட இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்தே அவர் ஒத்திகை பார்க்குற வரைக்குமே ஒரு கண்ணாடிய உபயோகப்படுத்திட்டு வந்திருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு கண்ணாடிய தான் இவ்வளோ நாளாவுமே அவரு பயன்படுத்தியிருக்காரு. சமீபத்தில அந்த ஒரு கண்ணாடி கொஞ்சம் புரோக்கன் ஆகவே வேற ஒரு கண்ணாடி மாத்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு கண்ணாடிய ஃபீல் பண்ணி தான் ஸ்ரீதேவா அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அவ்வளோ எமோஷனா போட்டிருந்தாரு. அண்ட் அத பார்த்துட்டு தான் ரசிகர்கள் எல்லாமே கண்ணாடிக்கு தான் வந்து நீங்க இப்படி போட்டீங்களா? நாங்க கூட நீங்க தான் மாறப் போறீங்களோன்னு நினைச்சிட்டோம், பயந்துட்டோம்னு சொல்லி அவருக்கே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சீரியல்ல எப்படி காமெடி பண்ணுவாரோ, அதே மாரி ரியல் லைஃப்லயும் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவர்கள் ரீசென்ட்டா விளாக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த ஒரு வகையில சமீபத்தில கோபி அவர்கள் அஜித் சார்ட்ட மன்னிப்பு கேட்டிருந்தது ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ரீசென்ட்டா கோபி அவர்கள் விளாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒண்ணு ஓட்டியிருப்பாரு. ரேஸ் கார் ஒண்ணு. அண்ட் அந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா கேம் தான். ஆனா அதிலே அவர் வந்து பயங்கரமா சொதப்புன்னு சொதப்பியிருப்பாரு. அண்ட் அந்த ஒரு கேம முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே அஜித் சார்ட்ட நம்மலாம் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா அவரோட வீடியோஸ்லாம் வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகுறதெல்லாம் பார்க்கும்போது, என்ன இவருக்கு இப்படி ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம அவர பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லியிருப்போம். ஆனா ஒரு கேம்லயே நம்மளால ப்ராப்பரா ஓட்ட முடியல. அவரு ரியல் லைஃப்ல ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அஜித் சார் என்ன மன்னிச்சிடுங்க. இதுல உள்ள டிஃபிகல்ட்னஸ் தெரியாம நான் இந்த மாரியான வேர்ட்ஸ விட்டுட்டேன். உண்மையிலேயே நீங்க கிரேட் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. கோபி சுதாகர் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட தாட்ட ஷேர் பண்ணுங்க.